இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது? வேதத்திலே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவனே ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாய் படித்து அதிகமாய் எக்ஸ்பீரியன்ஸ் திறமை இருக்கு, அதை குறித்து வேதம் சொல்லவே இல்லை. ஆத்துமாக்களை அதிகமாய் ஆதாயப்படுத்துகிறவன். அவர்கள் எப்படி இருப்பார்களா? ஞானவான்கள். அவர்கள் என்றென்றைக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். ஆத்துமா விலையேற பெற்றது. கண்ணீருடைய துக்கம் எதனால் உண்டாகிறது, எதிலிருந்து உண்டாகிறது என்பது தெரிவதில்லை. சரீரத்தை திருப்திப்படுத்துவதனால் ஒரு மனிதனுக்கு சமாதானம் ஏற்பட்டு விடாது. பசித்தவுடன் ஆகாரம் கிடைத்தவுடன் சமாதானம் வந்து விடுகிறதா? அல்லது சம்பாக்கியம் பண்ணி ஏராளமாக பணம் இருக்கிறவர்கள்ட்ட நிம்மதி இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்தாமல் போகும் பொழுது, ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்காமல் போகும் பொழுது நாம் அங்கே சமாதானத்தை இழக்கிறோம். அந்த ஆத்மா தத்தளிக்கிறது, கலங்குகிறது, தேங்குகிறது, தூக்கமில்லாத இரவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால் என்ன? ஆத்மா இந்த பூமியிலே நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நாம் இருக்கும் வரை அது இருக்கும். இந்த உலகத்தை விட்டு இந்த சரீரம் பிரியும் பொழுது, மரணத்தை சந்திக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு இருந்தால் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு போகும், அங்கு இருக்கும். இல்லாத பட்சத்திலே பாதாளத்திற்கு தான் போகும், பின்பு நரக வேதனை. ஆனா அந்த ஆத்மா பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் போகக்கூடாது. எப்படியாவது மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆத்மா மேலே அதிக கரிசனை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்துகிறார். அதனால்தான் அநேகரை நாம் நீதிக்குட்படுத்த வேண்டும், அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிற ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த தாயார் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஜெபித்து விட்டு படுத்து விடுகிறார்கள், தூங்குகிறார்கள். ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார்கள். அந்த சொப்பனத்திலே ஒரு பரலோகம் போல பிரகாசமான ஒரு இடம், நல்ல வெள்ளை கலர் அங்கி தரித்த அநேகர் பிரகாசமான முகத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய தலைகளிலும் கிரீடங்கள் இருக்கிறது. அந்த கிரீடங்களில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருந்து அப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரும்பொழுது இவருடைய கிரீடமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது வெறும் கிரீடமாக இருக்குது, ஒரு நட்சத்திரமும் இல்லை. ரொம்ப வேதனையாய் துக்கமா அந்த அம்மாவுக்கு போய்விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு தேவதூதன் வருகிறான். ஏன் துக்கமா இருக்கிறீங்க? எல்லாருடைய கிரீடங்களும் ஏராளமான நட்சத்திரங்கள் அப்படியே அதிலிருந்து ஒளி வீசுகிறது. என் கிரீடம் மொட்டையா ஒன்னு இல்லாம இருக்குத, என்ன வித்தியாசம் சொல்லி கேட்கும்போது, அவர்கள் எல்லாம் பூமியில் இருக்கும் பொழுது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினால் தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு தான் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதாது என்று சொல்லி மற்றவர்களை இயேசுவண்டை நடத்தினார்கள், நீதிக்குட்படுத்தினார்கள். எல்லா கெட்ட பழக்கங்கள் இருந்து விடுவிச்சாங்க, நிறைய காரியங்கள்ல நன்மை செய்தாங்கன்னு சொல்லி பல காரியங்களை விளக்குகிறார். ஆனால் நீங்க அப்படி இல்லை. நீங்க உங்க ரட்சிப்பு, உங்க ஆத்மா மீட்புக்கு மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்தீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீங்க, உங்க வாழ்க்கை மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால கிரீடம் மட்டும் உங்களுக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப துக்கமா போயிடுச்சான். திடீர்னு பார்க்கும்போது கண்களை விழிக்கிறாங்க. அது ஒரு சொப்பனம். அதுல இருந்து என்ன பண்ணினாங்களோ பயந்து உடனே அடுத்த நாள்ல இருந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அநேகருடைய இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். மறுமை ஒன்று உண்டு, மறுவாழ்வு ஒன்று உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோட வாழ்க்கை முடிந்து போவதில்லை. பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். இயேசுவை பிடிச்சுக்கங்க. இம்மைக்குரிய ஓட்டம் முடிந்தது, அவரோடு கூட என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி ஒவ்வொருவரும் பரலோகத்தை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், நீதியை குறித்தும், அவருடைய வருகை குறித்தும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆத்துமக்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார்களாம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தைரியம் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆறுதலா இருக்கிறோம்? எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய பிரச்சனையே நமக்கு பெருசா போகிறது அல்லவா? நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சுயநலமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்தேன்.
ஞானமுள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வான். அவர்கள் தான் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்களாம், நட்சத்திரங்களைப் போல. நீ தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற கிரீடத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும், நாங்களும் பிரகாசிக்க வேண்டும். கேட்போம் ஆண்டவர், நிச்சயமாக அந்த கிருபையை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, இந்த நல்ல ஒரு நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்கப்பா. அநேகருக்கு நீதியின் பாதை இன்னும் தெரியவில்லை. அநேகருக்கு இம்மைக்கு பிறகு அல்லது மரித்த மறுவினாடு என்ன நடக்கும் என்று தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இம்மைக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கடைசியில் வேதனையோடு கண்ணீரோடு இந்த ஓட்டத்தை முடிக்கிறார்கள். அப்படி அல்ல. பாடுகள் இருந்தாலும் நிலைத்திருந்து விசுவாசத்தை விட்டு விடாதபடி, இழப்புகள் இருந்தாலும் என்னை ஆண்டவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை என்று யோபு சொன்னது போல உண்மை உறுதியை பிடித்துக் கொண்டு இம்மைக்காக எதை இழந்தாலும் மறுமையை நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா. மறுமைக்காக எங்களே முழுவதுமாய் கொடுக்கிறோம், எங்களை ஏற்று நடத்துங்கன்னு சொல்லிட்டேன். இம்மைக்காக வாழ்கிற வாழ்க்கையை அப்புறப்படுத்தி மறுமையை நோக்கி தொடர்ந்து ஓட உதவி செய்து கேட்கிற பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம். பொருளை ஊழியத்தை செய்தவர்கள் நிறுத்தியிருந்தால் மீண்டுமாய் தொடங்கட்டும், மீண்டுமாய் ஜெபிக்கட்டும், மீண்டும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தட்டும். பெரிய காரியங்கள் நிச்சயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிய நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். ஒரு நாள் கரையேறி அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது வெறுங்கையாய் நிற்கக்கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவர்களாய் நிற்போம். அதற்கான பிரதிபலன் நமக்கு கொடுக்கப்படும். பெற்றுக் கொள்வோம். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு